இன்னைக்கு கோல்டில் நம்ம எப்படி $1000 ப்ராஃபிட் பண்ணுங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ லாஸ்ட் வீக் வியாழக்கிழமை மார்க்கெட் நல்ல ஒரு டவுன்ஃபால் இருந்தது. இது எல்லாருமே மார்க்கெட் அவள் தான் செல் ட்ரெண்டுக்கு டேர்ன் ஆகுது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தது. ரொம்ப ரொம்ப தப்பு. அது எதுக்கு கீழே வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற இம்பேலன்ஸை ஃபேர் வேல்யூ கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு மறுபடியும் மேலே போகிறதுக்கு தான் அது கீழே வந்துச்சு. ஸோ இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் தான், இது செல் ட்ரெண்டுக்கான ஃபார்மேஷன் கிடையாது. அப்படியே 4 ஹவர்ஸில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். ஸோ இங்கே இருக்கிற 4 ஹவரோட லிக்விடிட்டியும் எடுத்துட்டான். ஸோ அப்படியே நாம் என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, ஃப்ரைடே என்எஃப்பி வந்துச்சு. இந்த என்எஃப்பிக்காக நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதோட ரியாக்ஷன்ஸ் முடியறதுக்கு. ஃப்ரைடே என்எஃப்பி முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் சாட்டர்டே என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சாட்டர்டே வந்து உங்களுக்கு அந்த 2 ஹவர்ஸ் ஒரு செஷன் மாதிரி இருக்கும் முடியறது, மார்க்கெட் முடிகிறப்ப. அது நல்ல ஒரு லிக்விடிட்டி ஃபார்ம் ஆகிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி மண்டே சைனாவோட கோல்டு இம்போர்ட் ரேட்டு அதிகமாயிடுச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக கோல்டு இம்போர்ட் ரேட் சைனா அதிகப்படுத்தி இருக்குதுன்னா உங்களுக்கு மார்க்கெட் நல்ல புல்லிஷ்லேயே இருக்கும். ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி சாட்டர்டே ஒரு லிக்விடிட்டியை கிராப் பண்ணிவிட்டு மண்டே மார்க்கெட் நல்ல ஒரு ஓப்பனிங் கொடுத்துச்சு. ஸோ நம்மளோட என்ட்ரி கரெக்டாக எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த நல்ல ஒரு வால்யூம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கீழே என்னோட கீ லெவலில் என்ட்ரி ட்ரிகர் பண்ணிட்டான். ஸோ கரெக்டாக நான் இந்த இடத்துல என்னோடய என்ட்ரியை ப்ளேஸ் பண்ணிவிட்டு என் கீ லெவலுக்கு கீழே என் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு டார்கெட் நான் 1:3.5 வச்சுருந்தேன். பட் ஹோல்ட் பண்ணியிருக்கவங்க ஹோல்ட் பண்ணியிருக்கலாம்.